கண்டினியூ பண்ணலாம். டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் காமா ரேஸ் வரைக்கும் முடிச்சோம். டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம். ஸ்பெக்ட்ரம்னா என்னன்னு நான் வந்து சொன்னேன். கரெக்டா? ஸ்பெக்ட்ரம்னா என்னது? What is spectrum? Arrangement of the rays from எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும்? From lower wavelength to higher wavelength இல்லாட்டி in terms of frequency. அதுதான் வந்து ஸ்பெக்ட்ரம். சோ அந்த ஸ்பெக்ட்ரம்ல என்னென்ன வேவ்ஸ் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம். ஓகே, types of spectrum la first வந்து we are going to study about electromagnetic radiation. Electromagnetic radiation. Electromagnetic radiation அப்படினா நான் ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரி வச்சு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்க பிசிக்ஸ் புக்ல என்ன டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்கன்னு சொல்றேன். கெமிஸ்ட்ரி வச்சு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு ஆட்டமோட ஒரு எலக்ட்ரான் வந்து கிரவுண்ட் ஸ்டேட் லெவல்ல இருந்து எனர்ஜியை அப்சார்ப் பண்ணிட்டு எந்த ஸ்டேட்டுக்கு போகும்? எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு திரும்ப அது வந்து வரும்போது அந்த அப்சார்ப் ஆன எனர்ஜி வந்து it will be released in the form of radiations. ஓகே, இந்த ரேடியேஷனை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்வோம்? எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பிசிக்ஸ்ல வந்து எப்படி சொல்வாங்க அப்படின்னா, when an object is heated, ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து நம்ம ஹீட் பண்றோம். ஒரு அயன் மெட்டல் இருக்குன்னு வை, அந்த அயன் மெட்டலை வந்து நம்ம ஹீட் பண்றோம். அயன் மெட்டல் ஜெனரலா என்ன கலர்ல இருக்கும்? பிளாக் இல்ல கிரே கலர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஹீட் பண்ணா என்ன ஆகும்? ரெட் கலர்ல மாறிடும். ஓகே, சோ ஒரு ஆப்ஜெக்ட வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது அதோட கலர் வந்து மாறுது. அதாவது அது வந்து ரெட் கலரா மாறுது. ஏன் அது வந்து ரெட் கலரா மாறுதுன்னா இட் இஸ் எமிட்டிங் ரெட் கலர் ரேடியேஷன். நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, என்ன கலர்ல ரேடியேஷன் வந்து கொடுக்குதோ அந்த கலர்ல தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? சோ அதுதான் when an object burns it emits radiations. When an object burns it emits radiations. Okay, this radiations வந்து depends on the temperature. Radiations depends on the temperature. So first வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா the object will change into red color. Why it is changing into red color? Red colorனா என்ன அர்த்தம்? the object is emitting red color radiation அப்படின்னு அர்த்தம். இத ஃபர்தரா ஹீட் பண்ணோம் அப்படின்னா it will change into reddish orange color. சில புக்ஸ்ல எல்லோ கலர்னு கொடுத்திருப்பாங்க, அதுவும் கரெக்ட் தான். ஓகே, சோ ரெட்டிஷ் ஆரஞ்சுன்னு சொல்லலாம், இல்ல எல்லோ கலர்னு கூட சொல்லலாம். ஓகே, சோ ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம ஹீட் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன கலரா மாறும்? ரெட் கலர். அதை ஃபர்தரா ஹீட் பண்ணிட்டே இருந்தோம்னா இட் will become yellow or reddish orange in color. இதை இன்னும் ஃபர்தரா ஹீட் பண்ணோம்னா it will become white color. It will become white in color. So in the white color state வந்து is the hottest state அப்படின்னு சொல்றோம். Okay, it is the hottest state. So இத வந்து நம்ம ஒரு டயகிராம் வச்சு இது பண்ணலாம். இது வந்து ஆல்ரெடி நீங்க 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க. பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படின்னு படிச்சிருக்கீங்களா? படிச்சது இல்ல. பிளாக் பாடி ரேடியேஷன் பிசிக்ஸ்ல படிச்சீங்களா? ஓகே, சோ என்ன ஆகும் பிளாக் பாடி ரேடியேஷன்ல? டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக என்ன ஆகும்?
intensity of the light வந்து என்ன ஆகுது? intensity இந்த சைடு வந்து இன்டென்சிட்டினா என்னது? பிரைட்னஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அண்ட் இந்த சைடு வந்து வேவ் லென்த். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வேவ் லென்த் ஆஃப் த லைட் வந்து இந்த கிராஃப் வந்து இந்த சைட்ல இருந்து பார்க்கணும். ஓகே, வேவ் லென்த் ஆஃப் த லைட் வந்து டிக்ரீஸ் ஆக ஆக அதோட இன்டென்சிட்டி வந்து என்ன ஆகும்? இட் வில் கெட் இன்க்ரீஸ்ட். ஓகே, ஸோ black body அப்படின்னா any body which emits radiations, அந்த பாடி தான் வந்து black body. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து burn ஆகும்போது it emits radiation அப்படின்னா the object is called as the black body. ஓகே, ஸோ black body அப்படின்னா any body which absorbs heat and emits radiation. black body என்ன பண்ணும்? It absorbs heat and emits radiation. ஓகேவா? சோ அது வந்து ஹீட் ஆக ஆக என்ன ஆகும்? அந்த இன்டென்சிட்டி ஆஃப் த லைட் வந்து மாறிட்டே இருக்கும். லைட்டோட கலர் வந்து மாறிட்டே இருக்கும். In other words, if we tell with the help of wavelength and intensity, wavelength வந்து decrease ஆனா என்ன ஆகும்? Intensity of the light வந்து will increase. ஓகே, wavelength வந்து decrease ஆனா intensity of the light வந்து will increase. ஓகே, இதுதான் வந்து black body radiation. இப்போ இதுல வந்து நமக்கு என்ன கிடைக்குது? white light கிடைக்குது. ஓகே, இந்த white light வந்து நம்ம வந்து ஒரு prism குள்ள விடுறோம். prism எப்படி இருக்கும் தெரியுமா? இப்படி இருக்கும். கரெக்ட்டா? இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். ரைட்? So இந்த white light வந்து நம்ம prismல விட்டோம் அப்படின்னா it will divide into 7 colors. Okay, so this white light is separating into 7 different colors. இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து dispersion of light. It is called as dispersion of light. Okay, so இந்த white light எப்படி கிடைக்குதுன்னு உங்களுக்கு புரியுதா? white light ன்றது வந்து எப்போ நமக்கு கிடைக்கும்? when the object is in the hottest state. ஓகே, அப்பதான் நம்ம வந்து white light கிடைக்கும். நமக்கு சன்ல இருந்து கிடைக்கிற லைட் வந்து என்ன கலர்? white light. ஓகே, சோ ஏன் அது வந்து நமக்கு white light? ஏன்னா sun is in the hottest state. ஓகே, so the white light is dispersed, அதாவது it separates into 7 different colors. அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து என்னது? dispersion of light. இந்த 7 different colors வந்து நம்ம என்னன்னு சொல்வோம் அப்படின்னா we will call it as a spectrum. So rainbowலயும் இந்த 7 colors இருக்கும். அந்த 7 colors என்னது? Vibgyor. Rainbow also is a form of a spectrum. Rainbowவும் வந்து என்னது? It is a form of a spectrum. Okay, so இந்த spectrum வந்து பார்க்க எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னா the spectrum வந்து it is of 2 types. The spectrum வந்து it is of 2 types. ஒன்னு வந்து emission spectrum, next one வந்து absorption spectrum. Emission spectrum and absorption spectrum. Okay, spectrum na என்னன்னு புரிஞ்சுதா? spectrum na என்னது? white light வந்து will divide into different colors. அந்த different colors அந்த pattern தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? spectrum. Rainbow also it is a form of a spectrum. black body na என்னன்னு புரிஞ்சுதா? the body which absorbs heat and emits radiation. அதுதான் வந்து black body. Okay, so first initially கம்மியா ஹீட்டா இருக்கும்போது it will be in red color, then it will change to reddish orange and finally it will change into white color. When the wavelength of the light decreases, the
intensity of the light will increase. புரிஞ்சுதா? இதெல்லாம் புரிஞ்சுதா? So two types of spectrum, emission spectrum and absorption spectrum. So the first one வந்து emission spectrum. Fine. Emission spectrum அப்படின்னா ஒரு white light வந்து ஒரு சோர்ஸ்ல இருந்து வருது. ஓகே, white light வந்து என்ன ஆகுது, ஒரு சோர்ஸ்ல இருந்து வருது நமக்கு white light. இந்த white light-அ வந்து நம்ம ஒரு பிரிசம் அந்த மாதிரி எதுலயாவது நம்ம வந்து என்ன பண்ண போறோம், பாஸ் பண்ண போறோம். பாஸ் பண்ணா என்ன ஆகும், this white light வந்து will divide into different colors. Okay, it is separating into different colors. இதுதான் வந்து emission spectrum. இந்த white light-அ வந்து டைரக்டா we will be making it to fall on a prism. Okay, we will make the white light to directly fall on the prism. Okay, அதாவது the spectrum of the self luminous source spectrum of the self luminous source அப்படின்னா இந்த white light-அ வந்து நம்ம வேற எதுலயுமே பாஸ் பண்ணாம டைரக்டாவே அந்த white light-அ prismல பாஸ் பண்ணி 7 கலர்ஸா நம்ம செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து என்ன ஸ்பெக்ட்ரம், எமிஷன் ஸ்பெக்ட்ரம். இந்த எமிஷன் ஸ்பெக்ட்ரம் வந்து இட் இஸ் ஆஃப் 2 டைப்ஸ். ஒன்னு வந்து கண்டினியூவஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம், இன்னொன்னு வந்து லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். continuous emission spectrum, line emission spectrum, and third one வந்து 3 types. third one வந்து band emission spectrum. emission spectrum னா என்னன்னு புரிஞ்சுதா? எஸ், அந்த லைட்டை வந்து டைரக்டா நம்ம பிரிசம்ல பாஸ் பண்ணி அது 7 கலர்ஸா டிவைட் ஆச்சுன்னா அது வந்து emission spectrum. So அது வந்து 3 types: continuous emission spectrum, line emission spectrum, and band emission spectrum. So first one வந்து continuous emission spectrum. continuous emission spectrum. ரெயின்போ பார்த்திருக்கீங்களா? ரெயின்போ எப்படி இருக்கும்? ரெயின்போல வந்து ஒரு கலரும் இன்னொரு கலரும் நம்மளால இது பண்ண முடியுமா, பார்டர் போட முடியுமா? அதுக்கு பார்டர் போட முடியுமான்னு கேக்குறேன். சோ ஒரு கலர் ஃபர்ஸ்ட் வயலட் கலர் ஸ்டார்ட் ஆகும், கரெக்டா? வயலட் கலர் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் தூரத்துல என்ன ஆகும், அடுத்த கலர் ஸ்டார்ட் ஆயிடும், இண்டிகோ கலர். நெக்ஸ்ட் ப்ளூ கலர் ஸ்டார்ட் ஆகும், அடுத்து கிரீன் கலர் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? சோ அந்த கலர்ஸ் வந்து எப்படி இருக்கும், கண்டினியூஸா இருக்கும். உங்க புக்ல கொடுத்திருக்காங்க, இங்க பாருங்க, தெரியுதா? அதாவது ஒரு கலருக்கும் இன்னொரு கலருக்கும் நடுவுல ஒரு பவுண்டரியே இருக்காது, கண்டினியூஸா இருக்கும். எல்லா கலர்ஸுமே வந்து கண்டினியூஸா ஒன் கலர் ஃபாலோடு பை த அதர் அப்படி இருக்கும். ஓகேவா? லைக் அ ரெயின்போ. சோ அந்த மாதிரி நமக்கு ஸ்பெக்ட்ரம் கிடைச்சது அப்படின்னா then the spectrum is called as a continuous emission spectrum. continuous emission spectrum அப்படின்னா when a light splits into 7 colors. 7 colors na violet to red continuously னா ஒரு கலருக்கும் இன்னொரு கலருக்கும் நடுவுல செப்பரேஷனே இருக்காது. ஓகே, கண்டினியூஸா இருக்கும். ஒரு கலர் முடியறதுக்குள்ள அடுத்த கலர் ஆரம்பிச்சிடும், அதுக்குள்ள அடுத்த கலர் ஆரம்பிச்சிடும், கண்டினியூஸா இருக்கும். ஓகேவா? அது வந்து
செப்பரேட்டா வந்து இருக்காது. ஓகே, 7 colors violet to red, it is called continuous emission spectrum. Example வந்து rainbow. Next வந்து line emission spectrum. Line emission spectrum. The line emission spectrum வந்து it is given by a light from hot gases. The light from hot gases will give light emission spectrum. It is also called discontinuous spectrum. It is also called discontinuous spectrum. So line spectrum எப்படி இருக்கும் அப்படின்னா இது ஃபுல்லாவே டார்க்கா இருக்கும். இது ஃபுல்லாவே எப்படி இருக்கும்? டார்க்கா இருக்கும். கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம்னா எப்படி இருந்தது? நமக்கு ஒரு கலர் முடிறதுக்குள்ளேயே என்னாச்சு? இன்னொரு கலர் ஸ்டார்ட் ஆச்சு. கண்டினியூஸா ஒன் கலர் ஃபாலோட் பை த அதர் கலர். லைன் ஸ்பெக்ட்ரம்னா நமக்கு அந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது ஃபுல்லா நமக்கு பிளாக்கா இருக்கும். சோ கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போனா எங்கேயாவது ஃபர்ஸ்ட் ஒரு கலரோட லைன் மட்டும் தெரியும், வயலட் கலரோட லைன் மட்டும் தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் பிளாக்கா இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த கலரோட லைன் மட்டும் தெரியும். சோ இந்த மாதிரி கலர்ஸ் வந்து லைனா தெரிஞ்சது அப்படின்னா அது வந்து லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். ஓகே, லைனா நமக்கு வந்து தெரியும். ஓகே, சோ அதுதான் வந்து லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். So it is formed by the excited atoms or molecules. It is formed by the excited atoms or molecules. So hydrogen spectrum அதெல்லாம் வந்து லைன் ஸ்பெக்ட்ரம் தான். ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. பால்மர் சீரிஸ், ஃபண்ட் சீரிஸ் படிச்சிருக்கீங்களா? லைன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன் செகண்ட் லெசன்ல படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். Band emission spectrum na it contains very closely placed lines separated by dark spaces. Separated by dark spaces. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா வயலட் கலர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வயலட் கலர் வந்து கண்டினியூஸா இருக்காது. எப்படி இருக்கும்? வயலட் கலரோட லைன்ஸ் நிறைய இருக்கும். இந்த மாதிரி லைனா இருக்கும் வயலட் கலர். ஓகே, நிறைய லைன்ஸ் இருக்கும் வயலட் கலர். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஒரு டார்க் ஸ்பேஸ் வரும். ஒரு டார்க் ஸ்பேஸ் வரும். அதுக்கப்புறமா அடுத்த கலர் வந்து லைனா இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் மறுபடியும் டார்க் ஸ்பேஸ் ஒன்று வரும். மறுபடியும் அடுத்த கலர் வந்து லைனா இருக்கும். சோ இந்த மாதிரி இருந்ததுன்னா பேண்டா இருந்தது அப்படின்னா அது வந்து பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். புரிஞ்சுதா? கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம்னா என்ன, லைன் ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்கும், பேண்ட் ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்கும்னு. சோ பேண்ட் ஸ்பெக்ட்ரம் வந்து it is given by excited molecules. It is given by excited molecules. Okay, for example spectrum of ammonia gas வந்து spectrum of ammonia gas. லைன் ஒரு லைனுக்கு லைன்ஸ் வந்து ஓவர்லாப்பும் ஆகும். ஒரு லைனுக்கு மேல இன்னொரு லைன் அப்படி இருக்கும். ஓகேவா? நிறைய லைன்ஸ் வந்து ஒன்னா இருக்கும், ஒரே கலரோட லைன்ஸ். அதுக்கப்புறம் ஒரு டார்க் ஸ்பேஸ் வரும். அதுக்கப்புறம் அடுத்த கலரோட லைன்ஸ். அது மாதிரி பேண்டா வந்து செப்பரேட். ஓகே, சோ புரிஞ்சுதா? வாட் இஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம்? எஸ். நெக்ஸ்ட் போலாமா? அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் போலாமா? சோ எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னா டைரக்டா அந்த லைட்டை வந்து பிரிசம்ல பாஸ் பண்ணுவோம். பிரிசம்ல அந்த லைட் வந்து என்ன ஆகும்? டிவைட் ஆகும்.
சோ அது கண்டினியூஸா இருந்ததுன்னா அது வந்து கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தூரம் தூரமா லைன் லைனா வந்ததுன்னா அதை வந்து லைன் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம். இல்ல இந்த மாதிரி பேண்டா வந்ததுன்னா அது வந்து பேண்ட் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது எல்லாமே நமக்கு எப்படி கிடைக்குது? when the white light வந்து it is directly passed to the prism. absorption spectrum அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த white light இருக்குல்ல, இந்த ஒயிட் லைட்டை வந்து நம்ம டைரக்டா வந்து இந்த பிரிசம்ல வந்து நம்ம பாஸ் பண்ண மாட்டோம். இங்க வந்து எப்படி எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன பண்ணோம்? டைரக்டா we passed on the prism. இதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஒயிட் லைட்டை we will pass through any medium. வாட்டரா இருக்கலாம், கிளாஸா இருக்கலாம், இல்லாட்டி வேற ஏதாவது கேஸா இருக்கலாம். சோ அந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு மீடியம்ல பாஸ் பண்ணிட்டு அந்த மீடியமே வந்து பாதி லைட்டை அப்சார்ப் பண்ணிடும். அப்சார்ப் பண்ணி இதுல இருந்து வெளியே வர லைட்டை வந்து பிரிசம்ல பாஸ் பண்ணும். பாஸ் பண்ணி இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற ஸ்பெக்ட்ரம் தான் வந்து என்னது? அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். டைரக்டா பிரிசம்ல பாஸ் பண்ணாம we will pass it through any medium, and அந்த மீடியம்ல இருந்து வெளியே வர லைட்டை வந்து we will pass it through the prism and it will divide into a spectrum. Okay, so அதுதான் வந்து என்னது? absorption spectrum. So definition எழுதிக்கோங்க. when light is allowed to pass through a medium, then the spectrum obtained is absorption spectrum. Then the spectrum obtained is absorption spectrum. So இதுலயும் வந்து absorption spectrumம் வந்து 3 types: continuous absorption spectrum, line absorption spectrum, and band absorption spectrum. Okay, so first one வந்து continuous absorption spectrum. So சொல்லுங்க, continuous absorption spectrumனா எப்படி இருக்கும்? சேம் தான். கண்டினியூஸ்னா எப்படி இருக்கும்? ஒரு பவுண்டரி இருக்காது. ஓகேவா? ஒரு லைட் ஒரு கலர் முடிஞ்ச உடனே என்ன ஆகும்? அடுத்த கலர் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். கண்டினியூஸா இருக்கும். ஆனா அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அது வந்து எமிஷன் ஸ்பெக்ட்ரம், இது வந்து அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கண்டினியூஸ் வந்து நமக்கு எப்படி கிடைக்குது? டைரக்டா லைட்டை பிரிசம்ல பாஸ் பண்றதுனால கிடைக்குது. இந்த கண்டினியூஸ் வந்து எப்படி கிடைக்குது? லைட்டை வந்து ஒரு மீடியம்ல பாஸ் பண்ணி அதுக்கப்புறமா பிரிசம்ல பாஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்குது. இதுதான் வந்து டிஃபரன்ஸ். ஓகேவா? சோ இது வந்து எப்ப கிடைக்கும்னா when light is passed through a blue color glass plate. blue color glass plate. ஓகே, சோ ப்ளூ கலர் கிளாஸ் பிளேட்குள்ள பாஸ் ஆயிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம பிரிசம்ல இது பண்ணும்போது அந்த லைட் வந்து டிவைட் ஆகும். ஓகே, சோ அதுல இருந்து கிடைக்கிறது தான் வந்து என்னது? கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். ஒண்ணும் இல்லை, இப்போ நீங்க ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கோங்க. டார்ச் லைட்டை எடுத்துட்டு முன்னாடி ஒரு ரெட் கலர் கவர் வைங்க. உங்களுக்கு அந்த ரெட் கலர் கவரை தாண்டி உங்களுக்கு வர லைட் வந்து என்ன கலர்ல இருக்கும்? டார்ச் லைட் வந்து ஒயிட் கலர் லைட் கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம். டார்ச்ல இருந்து வர லைட். நான் ரெட் கலர்ல ஒரு மைக்கா கவர் இங்க வைக்கிறேன். எனக்கு இந்த சைடு வந்து பார்த்தா என்ன கலர்ல இருக்கும் லைட்டு? ரெட் கலர்ல இருக்கும். கரெக்டா? ரெட் கலர்ல இருக்கும். ஏன் ரெட் கலர்ல இருக்கு? இந்த ஒயிட் லைட்ல வந்து 7 கலர்ஸ் இருக்கு மொத்தமா. ஓகே, ஆனா எனக்கு இங்க இருந்து வெளியே வர்றது வந்து வெறும் ரெட் கலர் லைட் மட்டும் தான் வெளியே வருது. ஏன்? ஏன்னா மீதி இருக்கிற அந்த 6 கலரையும் இந்த மீடியம் என்ன பண்ணிடுது? அப்சார்ப் பண்ணிடுது.
அப்சர்வ் பண்ணிட்டு ரெட் கலர் லைட்டை மட்டும் தான் அது வந்து என்ன பண்ணுது, வெளியே விடுது. ஸோ அந்த மாதிரி ஸ்பெக்ட்ரம் தான் வந்து அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். அந்த மீடியம் வந்து அப்சார்ப் பண்ணிடும். இப்போ நான் ப்ளூ கலர் கிளாஸ் பிளேட் வழியா இந்த லைட்டை விட்டேன்னா எனக்கு எல்லா லைட்டும் அப்சார்ப் ஆயிடும், ப்ளூ கலர் லைட் மட்டும் என்ன ஆகாது, அப்சார்ப் ஆகாது. ஸோ எனக்கு வெளியே வர அந்த ஸ்பெக்ட்ரம் வந்து என்ன இருக்கும், டிஃப்ரெண்ட் ப்ளூ கலர்ஸா இருக்கும். கரெக்டா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ளூ கலர்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் கண்டினியூஸ், நெக்ஸ்ட் வந்து லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னா அந்த ஒயிட் லைட் வந்து இஸ் பாஸ்ட் த்ரூ கோல்ட் கேஸ் மீடியம். கோல்ட் கேஸ் மீடியம். லைன் ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும், கரெக்டா? சோ கோல்ட் absorption, cold gas medium, அதுக்கப்புறமா it will be passed through the prism. Okay, so next வந்து band absorption spectrum. அதே மாதிரி பேண்ட் எப்படி இருக்கும்னு தெரியும். பேண்ட்னா என்ன அர்த்தம், நிறைய க்ளோஸ் லைன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு டார்க் ஸ்பேஸ் வரும், அப்புறம் க்ளோஸ் லைன்ஸ், அதுக்கப்புறம் டார்க் ஸ்பேஸ், அந்த மாதிரி வரும். இது வந்து என்னன்னா the white light வந்து will be passed through iodine vapor. Will be passed through iodine vapor and then it will be passed through the prism. And then it will be passed through the prism. Okay, ஸோ நம்ம இது வந்து பயாலஜிலையும் யூஸ் பண்ணுவோம். பயாலஜியில் வந்து இந்த ஒயிட் லைட்டை வந்து எது கூட பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பிளட் இல்லைன்னா குளோரோஃபில் கூட we will pass. ஓகே, ஸோ பிளட்ல ஏதாவது பிரச்சனை அப்படி ஏதாவது இருக்கணும் தெரிஞ்சதுன்னா அதை வந்து நம்ம பிளட் இல்லைன்னா குளோரோஃபில்ல we will pass. ஓகே, last topic, Fraunhofer lines. First and definition எழுதிடுறேன். சன்லைட்டை வந்து நம்ம பிரிசம்ல பாஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், it will divide into 7 colors. கரெக்டா? ஸோ அந்த சன்லைட்டை வந்து பிரிசம்ல பாஸ் பண்ணோம் அப்படின்னா it will divide into 7 colors. நமக்கு கிடைக்கிறது வந்து கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரமா இருக்கா, லைன் ஸ்பெக்ட்ரமா இருக்கும். ஓகே, ரெயின் டிராப்ல கிடைக்கிறது வந்து ரெயின்போ, அது கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். பிரிசம்ல பாஸ் பண்ணோம்னா we will get a line spectrum. ஸோ சன்லைட்ல இருந்து நமக்கு கிடைக்கிற அந்த லைன்ஸ் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், Fraunhofer lines அப்படின்னு சொல்லுவோம். அதை கண்டுபிடிச்ச ஒரு பேர் வந்து Fraunhofer. ஓகே, ஸோ எழுதிக்கோங்க. when spectrum from the light, sunlight, when the spectrum obtained from sun is examined, it contains many dark lines. அதாவது we will get a line absorption spectrum. ஏன் இதை வந்து absorption spectrum னு சொல்றோம், ஏன்னா நமக்கு சன்ல இருந்து டைரக்டா நமக்கு இங்க வரது இல்ல லைட். கரெக்டா? எர்த்ல இருக்க அட்மாஸ்பியர்ல நிறைய கேசஸ் இருக்கும். ஸோ அந்த கேஸ் எல்லாம் பாதி அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு லைட் வருது. அதனாலதான் இதை வந்து அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ தீஸ் டார்க் லைன்ஸ் இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா Fraunhofer lines அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ உங்க புக்ல வந்து அந்த சன்ல இருந்து கிடைச்ச அந்த ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெக்ட்ரமையும் நம்ம எர்த்ல இருக்க டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ்ல இருந்து வர ஸ்பெக்ட்ரமையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம்.
ஏதாவது இது கூட சேமா இருந்ததுன்னா ஓ அப்போ இந்த மெட்டீரியல் வந்து சன்லயும் இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, so we can compare the spectrum which is obtained from the sun with the spectrum of the materials which are present in the earth. எர்த்ல இருக்க மெட்டீரியலோட ஸ்பெக்ட்ரமையும் சன்னோட ஸ்பெக்ட்ரமையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணோம்னா எது எதெல்லாம் சன்னோட கொஞ்சம் ஒத்து போதோ அப்ப அந்தந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் சன்னுல இருக்கு அப்படின்றத அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா, அதுக்குதான் வந்து மெயினா இந்த ஃப்ரான்ஹோஃபர் வந்து இதை கண்டுபிடிச்சது. ஓகே, அதனாலதான் ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ் இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, புரிஞ்சுதா? எஸ், ஏன்னா சன்னுக்கு நம்ம டைரக்டா போய் எதையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது. கரெக்டா? சோ அதனால வித் தி ஹெல்ப் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் தே வில் ஃபைண்ட் அவுட்.